வணக்கம். இன்றைக்கி தினமலை கொதுக்கெழுத்து போட்டி. இன்றைக்கி டேட் என்னென்னா 23/2/2026 23 February 2026. இந்த கொஸ்டினோட ஆன்சர்ஸ் 1 by 1 சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வளம் 1. டேஷ் இல்லாத ஊருக்கு இலுப்பைப்பூ சர்க்கரை. இது நேற்று வாரமலர்லையும் பார்த்தோம். ஆலை இல்லா ஊருக்கு இலுப்பைப்பூ சர்க்கரை. இலுப்பைப்பூ சீனியாக யூஸ் பண்ணுவாங்க, சீனி கம்பெனி இல்லாத இடத்துக்கு. ஆலை இல்லா சரிங்களா. 1 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம். மிக சிறப்பாக இல்லம் நடத்தும் கணவன் மனைவி இந்த தம்பதி என்பார். இதுக்கு ஆன்சர் தெரியலை. அப்போ 7 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். ஆமோதிக்கும் ஒரு சொல். ஆமோதிக்கும் ஒரு சொல். ஆமாம் இல்லைன்னா சரி. எதனால சரி சரின்னு சொல்கிறது. சரி. மிக சிறந்த இல்லம் நடத்தும் கணவன் மனைவியை என்ன தம்பதின்னு சொல்லுவாங்கன்னா ஆதர்ஷ தம்பதின்னு சொல்லுவாங்க. டெல்லி கணேஷ்லாம் சொல்லையில் இப்படி தான் சொல்லுவார். ஆனால் வடமொழி ஷா வேணும், இங்கே இந்த ஷா யூஸ் பண்ணுறோம். ஆதர்ஷ தம்பதி சரிங்களா. 2 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். இது எல்லா பக்கமும் சொல்லக்கூடிய வார்த்தை தான். எந்த வேலையும் ஒன்று செய், இல்லைன்னா செத்து மடி. துணிச்சல் வேணும். செய் அல்லது செத்து மடி. ஓகே. 2 மேலேருந்து கீழ். திங்கள் கிழமைக்கு அடுத்த கிழமை செவ்வாய். அஞ்சு 2வது எழுத்து வா. இடமிருந்து வளம். சோம்பேறியாக இருப்பவர்களை இந்த விலங்குடன் ஒப்பிடுவாங்களாம். இதை பழையடி பார்ப்போம். இதுக்கு அடுத்த ஹிண்டை பார்ப்போம். 4 மேலிருந்து கீழே. காளிதாசனின் பிரபல படைப்பு. இதுவும் டவுட்டாக இருக்குது. 4 இடமிருந்து வளம். டேஷ் இல்லாத பம்பம், சாட்டை இல்லாத பம்பம். இந்த படம் பேரும் கூட. சாட்டை இல்லாத பம்பம், இந்த பழைய பழமொழி. இப்போ 4 இந்த மேலே இந்த கீழே பார்ப்போம். காளிதாசனின் ஒரு பிரபல படைப்பு. பிரபல படைப்பு இதை என்னன்னு சொல்லலாம்னா அபிஞான சகுந்தலம்னு சொல்லலாம். இங்கே சால ஆன்சர்னால சகுந்தலம். இது யாருன்னா அபிஞான சகுந்தலம்ங்கிறது சகுந்தலை, துஷ்யந்தன் சகுந்தலையோடைய காதலை சொல்கிறக்கூடிய புக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ 5 இடம் வளம் பாருங்க. வாக்குன்னு இருக்குது. நம்ம ஏற்கனவே இந்த கொஸ்டினை பார்த்தோம். சோம்பேறியாக இருப்பவர்களை இந்த விலங்குடன். சோம்பேறியாக இருக்கக்கூடிய விலங்கு இருக்கிறதுல ஒன்று தான் தேவாங்கு கரடி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு சாப்பாடு டைஜஷன் ஆகிறதுக்கு 30 நாள் ஆகுமா. அவ்வளோ பெரிய சோம்பேறியாக உள்ள அனிமல். தேவாங்கு கரடி. 3 மேலேருந்து 2வது எழுத்து டைல வரணும். முட்டாள். முட்டாள் மடையன்னு சொல்லலாம். 2வது எழுத்து கை வந்ததுனால. 3வது எழுத்து மேலே இடமிருந்தாலும் மேலே ஆரம்பிக்கணும். மன்மதன். இறுதியில் ஒரு பிரபல கார்ட்டூனிஸ்ட் மதன். டீஸ் பண்ணி கார்ட்டூன் போடுறதுல இவரோட யாரும் பண்ண முடியாது. மதன். இவர் மாடசாமி கிருஷ்ணசாமி கோவிந்தகுமார் அப்படிம்பாங்க. மாடபூசி கிருஷ்ணசாமி கோவிந்தகுமார் தான் மதன். அதான் அவரோட ஃபுல் நேம். ஓகே. 6 இடமிருந்து வளம் 7 ஆரம்பிக்கணும். அரிய முனைப்பு இணைப்பில் ஒரு வடமாநில நதி. அரிய தனியாக போட்டிருக்கணும், முனைப்பு தனியாக போட்டிருக்கணும். இங்கே சேர்த்தே கொடுத்துட்டாங்க. யமுனை. இப்போ 9 இடமிருந்து வளம் பாருங்க. சால ஆன்சருக்கு டேஷ் பார்த்து பிறரை நண்பராக்கி கொள்ள வேண்டும். இது முன்னால் சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்தவங்க குவாலிட்டி பார்த்துட்டு தராதரம் அவனோட இதை பார்த்துட்டு தராதரம் பார்த்துட்டு பழகணும் அப்படின்ட்டு.
ஃப்ரெண்ட்ஷிப்புக்கெலாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ 10 மேலேருந்து கீழே ட்ரால் ஆரம்பிச்சிருந்துச்சு. ஈராக் என்பதற்குள் ஒரு இசை வடிவம். மெலோடிக்கு ஆப்போசிட்டுங்க ட்ராக் மியூசிக். இங்கே இக்குன்னு முடிஞ்சிச்சு. 12 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். டேஷ் குறவஞ்சி என்ற நூலை எழுதியவர் திருகுட ராசப்ப கவிராயர். திருக்குற்றால குறவஞ்சி. இங்கே திருக்குற்றால எழுத முடியாது, குற்றால குறவஞ்சி. குற்றாலநாத வச்சு காவல் அந்த பக்தியை வந்து இதாக எழுதினவங்க. மேலகத்தை சேர்ந்தவர். 8 மேலேருந்து கீழே பாருங்க. 2 எழுத்து கூ. டேஷ் பொருட்டண்டோ நட்டல். இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள திருக்குறள். நகுணர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்கன்று இடித்த பொருட்டு. 15 இடமிருந்து வளம்பாங்க. நாள முடியுது. பதினஞ்சு இடமிருந்து வளம். அருகில் இருந்தால் இந்த, தொலைவில் இருந்தால் அந்த. பதினஞ்சு மேலேருந்து கிளம்பாங்க. ஏழை ஆன்ஸுக்கு பயமேன்னு கேட்டிருக்காங்க. பயம் அப்படின்னு கொடுக்கல, அச்சம் கொடுக்கல. பயமே அப்படின்னா நம்ம அச்சமீன்னு எழுதணும். சரிங்களா? ஏன்னா இதில் ஏதாவது ஹிண்ட் வச்சுருப்பாங்க. 19 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். வானம் டேஷாக இருந்தால் மப்பும் மந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வானம் வந்து மேகமூட்டமாக, இப்போ 3ஆவது எழுத்து டேக் கிடச்சிருக்கு. 17 மேலேருந்து கீழே. ஆடு மேய்க்கும் சிறுவன் கேட்ட டேஷ் பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்ற வார்த்தைகளால் அவை திகைத்தாள். அது யாரும் இல்லை, முருகரை தான் கேட்டார். சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்ட்டு. சரிங்களா? 3ஆவது எழுத்து க. 18 மேலேருந்து கீழே. டேஷ் பலம் என்றால் ஆதரவு. பக்க பலம், அடுத்தவங்க சப்போர்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது ஆதரவு, பக்க பலமாக இருக்கிறது. 18 இடமிருந்து வளம். உணவு உண்ணாத நிலை, சாப்பிடாம இருக்காத, பட்னியாக இருக்காதம்பாங்க. பட்டினி. 14 மேலேருந்து கீழே பாருங்க. இட்டு. என்ன அப்படிங்கிறது ஆங்கிலத்தில். என்ன அப்படின்னா வாட். சரிங்களா? இப்போ 14 மேலேருந்து கீழே பாருங்க. 3ஆவது எழுத்து நீ. தவறு இழைத்தவர்கள் இதை கேட்க வேண்டும். தப்பு செஞ்சால் என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்கணும். இருபது இடமிருந்து வளம்பாங்க. பூன்னு முடியுது. தப்பு என்பதற்குள் அஜித்தோட ஜோடியை நடித்த இந்தி நடிகை தபு. இந்த இல்லை சொல்கிறாங்க ஒரு கணம் வேணும்னு ஒரு பாட்டு வரல, அந்த பாட்டில் கூடியவங்க. அடுத்து 13 இடமிருந்து வளம். மேலே முடியணும்.
நம்ம அப்போ தப்பாக ஹிண்ட் பண்ணிட்டோம். வாத்தியஸ்னார் எழுதிய நூல், இதில் எனக்கு எல்லாம் இந்த அடிவாங்க. வாத்தியஸ்னார் எழுதிய நூல்னா காமசூத்திரம். யார் எழுதுனது? வாத்ஸ்யாயனர். வாத்தியஸ்யாயனர். ஓகேங்களா? 11 மேலேருந்து கீழே காலை முடியணும். பெரிய நம்ம மகா பெரியவான்னு சொல்லுவோம்ல, மகானா பெரிய. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர்ஸு. இன்றைக்கி எல்லாமே ஆல்மோஸ்ட் சால்வ் பண்ணிட்டோம். எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க, கரெக்ஷன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டைம் இந்த இஷ்யூ ஆகாமல் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ.